ஹாய், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்களா. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் என் ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி எக்ஸாம் எழுதிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன எதுனே தெரியாது. நான் பிளாங்காக ஒரே வாரம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், அப்படியே போய் எழுதினேன். அதாவது இந்த யூடியூப் வீடியோஸில் வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணல. லிசனிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணல, ரீடிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஓகே பார்த்தலாம், லிசனிங்காக என்ன சொல்ல போகிறாங்களோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஆனால் அந்த கீவேர்ட்லாம் நான் பார்த்து வச்சிட்டேன். ஐ மீன் இப்போ இந்த வேர்ட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, ரீடிங் வரப்போ அது வந்துச்சுன்னா அப்படியே லைனாக வரும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு, ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ரைட்டிங் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பேராகிராஃப் மாதிரி எழுதினேன். அதுக்கப்புறமா தான் செகண்ட் டைம் எழுதுறப்ப தான் நான் ப்ராப்பராக எப்படி எழுதணும்னு கற்றுக்கினேன். ஸ்பீக்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் பற்றி இல்லைன்னா ஏதோ அது ரிலேட்டடாக கேட்டாங்களா. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்சதால நான் பேசினேன். ஸோ அதால் எனக்கு வந்து ஒரு 6 வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் ஏபிஎஸ்லாம் அப்ளை பண்ணேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல 6.5 வந்தால் தான் ஏபிஎஸ் அப்ளை பண்ண முடியும்னு. அப்படிலாம் இல்லை, 6 வச்சே நான் வாங்கினேன். அத்தனைக்கும் அதில் ஒரு 5.5 இருக்கும். ரைட்டிங் வந்து நான் பேராகிராஃப் மாதிரி எழுதி வச்சிருந்தேன்ல. ஸோ அதனால் அதில் மட்டும் 5.5, மீதி எல்லாத்துலேயும் வந்துட்டு 6 வந்துருந்துச்சு. ஸோ நான் ஐஎல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையிலுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணேன், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு போனேன். நான் கிளாஸ்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸுக்கு தான் போனேன். ஸோ ஆக்சுவலாக ஐஎல்ஸ்னு இருந்துச்சு, இந்த ஃபிட் அகாடமியில் வந்து ஐஎல்ஸுக்குன்னு தனியாக கிளாஸ் இருந்துச்சு. நான் சென்னையில் இருக்கிறப்போ அந்த கிளாஸ் தான் போய்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் அவ்வளோவா இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் முன்னாடி பண்ணியிருந்தாங்களா. ஸோ அவ்வளோவா தெரியல. நான் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக எழுதியிருந்ததால நான் தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயமும் சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற ஒரே மிஸ்டேக் வந்து நீங்கள் கிராமர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் எல்லாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணி பேசுகிறீங்க. அதுக்கப்புறமா தான் நான் இந்த ஸ்பீக்கிங்கு எல்லாத்தையும் அவங்க கிட்ட பேசுகிறப்ப தான் எனக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதே தான் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தானே எழுதுவோம். ஸோ எழுதுகிறப்போ நான் அதே மிஸ்டேக்கு தான் பண்ணேன். எழுதுகிறப்போ ஒரு சில விஷயம்லாம் நமக்கு புரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீக்கிங்கில் வந்துட்டு நம்ம எஃபோர்ட்லெஸ்ஸாக பேசுகிறப்போ சில மிஸ்டேக் தான் வரும். நான்லாம் விட்டிங்கன்னா 10 நிமிஷம் கூட பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அதால் அந்த ஸ்பீக்கிங் டைம் எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த கிராமர் மிஸ்டேக் மட்டும்தான். ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு ஒரு 2 வாரம் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் எழுதுனேன். சாலிடாக எல்லாத்துலேயுமே 7. அதில் வேற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு 8.5 அந்த ரேஞ்சில் வந்திருக்கணும். ஸோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் வந்துட்டு டாஸ்க் 2க்கு வந்துட்டு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். இன்ட்ரடக்ஷன் எழுதினேன், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃப். அதுவும் வந்த டாபிக் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. நான் அதுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து எழுதுறதால ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல அதை நான் கண்டுக்கவே இல்லை. கடைசியில் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த டைமில் தான் நான் பார்ட் 1 எழுதலைன்றதை பார்த்தேன். அப்புறம் இன்ட்ரடக்ஷன் எழுதினேன், ஓவர்வியூ எழுதினேன். அந்த ஓவர்வியூவில் வந்துட்டு முக்கால்வாசி எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது முடிச்சுட்டு இந்த 2 பேராகிராஃபில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை வந்துட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். நான் சில சேனல்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அவங்க வந்து அப்படியே அழகாக சொல்லி வச்சுருப்பாங்க எப்படியெல்லாம் அதை எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நான் ரீடிங் சூப்பராக பண்ணிட்டேன், லிசனிங் சூப்பராக பண்ணிட்டேன், இந்த ஸ்பீக்கிங்கே சூப்பராக பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஆக்டர் வந்து பொலிட்டீஷியனாக மாறினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சுருந்தாங்க. ஆப்வியஸாக என்ன கதை சொல்லியிருப்பேன், டிவிக்கு விஜயனா கதை தான் சொன்னேன். ஸோ அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அப்பயே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியும்ல நம்ம எப்படி பேசுகிறோன்றது. நான் ஃபுல் கதை எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். இது நாளைய தீர்ப்புலேருந்து இப்போ லியோ வரைக்கும் அந்த டைமில் ஃபுல் கதையை சொன்னதுன்னு அவங்க அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அந்த டைம்லேயே அவங்களும் விஜய் ஃபேன் நினைக்கிறேன். பட் அவர் எல்லாத்துலேயுமே 7, அதில் மட்டும் கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 வந்துருந்துச்சு. எனக்கு அப்போ தான் அவங்க கரெக்டாக பார்த்துருக்காங்க போல். ஐ மீன் இவன் ஏதோ நல்லா பண்ணியிருக்கான், ஏதோ டைம் மிஸ்டேக்கால் இதுவாக இருக்குது அந்த மாதிரி கூட பார்ப்பாங்க. அது லக் இருக்கணும். எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் வந்து லக் இருந்துச்சு. இல்லைனா எனக்கு 6.5 இல்லைனா இன்னும் கொஞ்சம் இறங்கியிருக்கும். ஸோ அதால் 7 வந்துச்சு. சரி அதுவே போதும்னு சொல்லிட்டு தான் நான் அப்ளை பண்ணேன். அதால் தான் எனக்கு இந்த யூனிவர்சிட்டி கிடச்சிது. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கணும். ஸோ நீங்கள் யாருன்னா அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் லிமிட்டெல்லாம் பார்த்து வைங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேண்ட் எடுங்க. இல்லைனா நீங்கள் பேண்ட் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கம்மியான பேண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த காலேஜ் எல்லாம் கொஞ்சம் லிபரலாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரில. என் காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மிட்டாக தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லை, ரொம்ப லிபரலாகவும் இல்லை. இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்ன எதுவும்னா ரூடாக இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு கிடைச்சவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் ரெஃபர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நான் பார்த்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎல்ஸ் அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் போட்டு வச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்
அவர் சொல்கிற கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவரே முக்கால்வாசி பார்க்காதீங்க. அதை விட சூப்பரான சேனல். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் பார்த்துட்டு போய் அதுன்னா எனக்கு வந்துட்டு அவ்வளோவா தெரியல. அதுக்கப்புறமா E2IELTSனு ஒரு பேஜ் இருக்கும். நான் வந்து அது முதல்ல பார்த்தேன். இவங்க என்னடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் அவ்வளோவா அதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களது நல்லா பார்க்குறப்போ எல்லாமே டீப்பாக சொல்லி வச்சுருந்தாங்க. நீங்கள் ரீடிங்கில் வந்து என்ன பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரீட் பண்ணணும். அதாவது இப்போ வந்து நியூ இயர் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்காதீங்க. 7 வருஷம் முன்னாடி, 6 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருப்பாங்களே, அந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த ஒருத்தர் நான் அந்த வீடியோ கூட ஆட் பண்ணுறேன். ஸோ அவரது வீடியோ பாருங்கள், எல்லாமே சூப்பராக சொல்லி தருவார். நான் லிட்ரலாக எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி தான் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த ரீடிங்கும் பார்த்தேன், லிசனிங்கும் பார்த்தேன். லிசனிங்னு வரப்போ அடுத்த வேர்டு என்ன வரப்போகுது அப்படின்றத தான் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் முக்கால்வாசி டைம். நீங்கள் எங்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிங்கன்னா அந்த மேப்பு அந்த மாதிரி சமயத்தில் தான். எனக்கு அந்த மாதிரி இடத்துல தான் அது வச்சு எனக்கே கிட்டத்தட்ட 35 கிட்ட வந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ லக்கீலி நான் முக்கால்வாசி இது பண்ணிட்டேன். மேப்பில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். இல்லைன்னா 40 வந்துட்டு 9 வந்துட்டு இருக்கும் அதில். அதுக்கப்புறமா ரீடிங்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்லேருந்து போங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்னு எடுத்தீங்கன்னா தான் உங்களால் வந்து ஈஸியாக அதுவும் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பார்ட் 2 பார்ட் 1லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய சப்சைல்ஸ் மாதிரி தான். பார்ட் 2 வந்து கொஞ்சம் மிட்டாக இருக்கும், பார்ட் 1 வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ட் 1லாம் முடிக்கிறதுக்கு லாஸ்ட் 5 நிமிஷம் இருந்தாலே போதும். ஸோ அதான் 1 hour ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். நான் 2 எக்ஸாம் எழுதினேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதினேன். ஐ மீன் இந்த பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதினேன். ஸோ அதில் தான் வந்துட்டு எனக்கு 6 வந்துருந்துச்சு. எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கும் நான் டைம் பத்தலன்னு சொல்லிட்டு கிறுக்கி எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்பயே முடிவு பண்ணேன் செகண்ட் டைம் எழுதுறப்போ கம்ப்யூட்டர் தான் போடணும்னு சொல்லிட்டு. எனக்கு கம்ப்யூட்டர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த கோடிங் போகிறதால என்னன்னு தெரியல. நான் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த டைமை நான் பார்க்கல. ஏன்னா அந்த பார்ட் 2ல கொடுத்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா, நான் ரொம்ப பெருசாக எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதால் பார்ட் 1 நான் பார்க்கவே இல்லை. ஆனால் நல்ல வேலை அது எப்படியோ 6 வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா 5.5 கீழே மீன் 5.5லாம் வந்துச்சுன்னா ஏதோ நிறைய காலேஜ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயும் 6 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 6, 6.5, 7 வந்து நல்ல பேண்ட் தான். நீங்கள் ரொம்பலாம் எஃபோர்ட் பண்ணணும்லாம் இல்லை. 7 எடுத்திங்கன்னா சூப்பராக எல்லா காலேஜ்லேயும் போய் சேரலாம். ஸோ ஸ்பீக்கிங்னு வரப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தாங்க ஆகணும். கூட யாருன்னா ஒரு கம்பெனியான வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் ரெட்டிட்டில் தேடுங்க, இல்லை டெலிகிராமில் தேடுங்க. ஸோ அதெல்லாம் வெக்கமே இல்லாமல், இல்லைன்னா உங்ககிட்ட யாருமே இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுங்க. நான் வந்து முக்கால்வாசி டைம் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிதான் அவன்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஸ்டின் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு கரெக்டாக அதை பார்த்துட்டு நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன்னு அவன் கூட நோட் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியான வச்சு தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றி கேட்பாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு அதை பற்றி பேச சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுனீங்களே அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸ்பீக்கிங்னு வரப்போ. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிசனிங்கு அதையும் நான் எப்படின்னு சொல்லிட்டேன், ரீடிங்கும் சொல்லிட்டேன். ரைட்டிங்னு வரப்போ இந்த 2 சேனலை பாருங்க, IELTS அட்வான்டேஜும் E2IELTSம். அப்புறம் இன்னொரு சேனல் இருக்கு, இந்த அவங்க பேர் மறந்துட்டேன். அவங்க வந்து ரீசெண்டாக தான் போட ஆரம்பிச்சாங்க. அதுவும் நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 வாரம் முன்னாடி தான் போட ஆரம்பிச்சாங்க. அவங்க வீடியோலாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா அவங்களால தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு அந்த லிசனிங்லையும் சரி ரீடிங்லையும் சரி அவங்க அப்படியே அந்த வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம அப்படியே அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க சொல்கிறப்போ அப்படியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் நிறைய யூடியூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிசனிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிசனிங்கில் மார்க் ஏறும். அதுவும் ரீடிங்ல தான். நீங்கள் டெய்லி லிசனிங் ரீடிங்க்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஐ மீன் நீங்கள் எத்தனை ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. லிசனிங் ரீடிங்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட்டிங் வந்து எவ்வளோ நேரம், அந்த கான்செப்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டாக தான் இருக்கும். புது கான்செப்ட்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஒன்று வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இல்லைன்னா 2 டாபிக் இருக்குல்ல, ஸோ எய்தர் ஒன்றாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்ட் 1 வரப்போ அந்த சார்ட் கிராஃப் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா சொல்லுவாங்க, சூப்பராக சொல்லி தருவாங்க. எல்லாருமே ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ இதை தான் நான் அந்த IELTS சைடில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் இதை விட ஈஸியாகவே எடுக்கலாம். இன்னும் நானே வந்துட்டு அந்த எஸ்ஏ மட்டும் நான் கரெக்டாக எழுதிருந்தேன்னா சாலிடாக 8 வந்துருக்கும். ஸோ அதுதான் ஒரு மாதம் அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சுங்க நான் சாலிடாக வரப்போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா லிசனிங்கும் ஈஸியாக வந்துச்சு, ரீடிங்கும் ஈஸியாக வந்துச்சு, ரைட்டிங்கும் ஈஸியாக வந்துச்சு. இந்த வந்துட்டு நான் வச்சு அழகாக எழுதலான்னு நினச்சேன். இதுக்கு 40 minutes, இதுக்கு 20 minutes நல்லா கேட் பண்ணுது. இன்னும் இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா இருந்ததால இது கொஞ்சம் 50 minutes போயிடுச்சு. ஸோ அந்த 10 minutesல எது பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிட்டு, ஈஸியான டாபிக் தான் பட் அதை அனலைஸ் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு ஓவர்வியூ எழுதி முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. அந்த ஒரு நிமிஷத்தில் ஏதுன்னு தான் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அதை பார்த்துட்டு அவங்க ஏதோ கரிசனம் பார்த்து மார்க் போட்டிருக்காங்க.
ஸோ இதை பற்றி தான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஒரு நிறைய பேர் வந்து ஐஎல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. அதை விட கஷ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸாம்ஸ் தான். ஐயோ அதெல்லாம் நான் தனியாக ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன். ஸோ அதெல்லாம் தாங்க முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அதால் தான் இந்த ஒரு வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் சேர் த வீடியோ. டடா.